கால்களில் ஏற்பட்ட தாங்க முடியாத வலியினால் ஒவ்வொரு நாளும் மின்சார அதிர்வலை சிகிச்சையை எடுத்துக்கொண்டு மிக மோசமான வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்தான் பாபநாசத்தை சேர்ந்த திரு ஆல்பர்ட் அவர்கள். மீன் வியாபாரம்தான் அவரது வாழ்வாதாரம். சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக வீதி வீதியாக மீன் விற்று வருவார். அவரின் குடும்பமே அவரது வருமானத்தை நம்பிதான் இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக அவரது இடது காலில் கடும் வலி ஏற்பட்டுள்ளது. இவ்வேதனையுடனேயே சைக்கிளில் சென்று வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். சைக்கிளில் செல்லும் போதெல்லாம் வலி பெரியதாய் தெரியவில்லை. ஆனால் சைக்கிளை விட்டு இறங்கின உடனேயே அவரது காலில் ஏற்பட்ட வலி அவருக்கு மிகுந்த வேதனையை அளித்துள்ளது. நிற்க முடியாமலும் நடக்க முடியாமலும் மிகவும் சிரமப்பட்டுள்ளார். வலியின் காரணமாக மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த போது மருத்துவர் அவர்கள், உங்கள் காலில் வலி நீங்கும் வரை மின்சார அதிர்வலை சிகிச்சையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஆலோசனை கூறியுள்ளார். அதனால் தினமும் மருத்துவமனைக்கு சென்று 150 ரூபாய் சிகிச்சை கட்டணம் செலுத்தி காலில் மின்சார அதிர்வலை சிகிச்சையை செய்து கொண்டு வந்துள்ளார். இந்த வேதனையை தினமும் அனுபவித்து வந்த திரு ஆல்பர்ட் ஒரு நாள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் அன்பரின் ஆறுதல் நிகழ்ச்சியில் டாக்டர் ஜேன் ஜாஷ்வா அவர்கள் தேவ செய்தி வழங்குவதை பார்த்து கொண்டிருந்தார். நிகழ்ச்சியின் ஜெப வேளையில் டாக்டர் ஜேன் ஜாஷ்வா அவர்கள், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உங்கள் உடலில் வலியை எங்கு உணர்கிறீர்களோ அங்கு உங்கள் வலது கரத்தை வைத்து என்னுடன் சேர்ந்து ஜெபியுங்கள் என்று கூறியுள்ளார். திரு ஆல்பர்ட் அவ்வாறே தனது கரத்தை இடது காலில் வைத்து ஜெபித்துள்ளார். அக்கணமே அவர் கால் வலியிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெற்று பரிபூரண சுகத்துடன் இன்றும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து வருகிறார் திரு ஆல்பர்ட். என்னுடைய பேர் ஆல்பர்ட். கடந்த 2 வருஷமாக எனக்கு இந்த பக்கம் தொடை வலிக்கும். நடந்து போக முடியாது. ரொம்ப தூரம் ஒரு 10 நிமிஷம் நடந்தால் எனக்கு கால் வலிக்கும். அதனால் சைக்கிளில் போனால் ஒன்றும் தெரியாது. நான் மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சைக்கிளில் போகும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, போயிட்டு இருப்பேன். கரண்ட்டு சாக்கு வச்சா ஒரு நடைக்கு 150 ரூபா வாங்கினாங்க. அப்புறம் ரொம்ப நாள் வச்சு பார்த்தா என்னால் காசுக்கும் வழி இல்லை. மாத்திரை வாங்கிட்டுன்னு பார்த்தா அதுக்கும் வந்து சரியாக வரல. ஒரு நாள் அந்த சகோதரி அவர்கள் நம்பிக்கை டிவியில் ராத்திரி 8:15 வலி உள்ள இடத்துல கை வச்சுங்கன்னு சொல்கிறாங்க. நல்லபடியாக போயிடுச்சு. வலியே போனாலும்